மாப்பிள, எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வயசு கூடும், உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வயசு கூடுதே. பார்க்க ரொம்ப வயசானவன தெரியுறீங்களே. எப்படி மாமா 42 தானே ஆகுது? பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்கீங்க. என்ன பாருங்க, எனக்கு 67 வயசு ஆகுது. யாராவது சொல்லுவாங்களா? இன்னும் 50 வயசுக்கார மாதிரி இருக்க பாருங்க. அப்போ அது எப்படி அத்தை மட்டும் புருஷனுக்கு வயசாயிடுச்சு சொல்லிக்கிட்டே திரியறாங்க? அவ கிடக்கிற கிளவி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் யாருங்க உங்களுக்கு தெரியும். மீனா, தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. கிளவி பக்கத்துல நீ வா. 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா. மகராசியா இருமா. இந்தா, இத உன் பேத்தி கையில போடு. காமாட்சி. மீனா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்ல இருமா, நல்ல. மீனா, அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. பிறந்த வீட்டுக்கும் போற வீட்டுக்கும் மகாலட்சுமியா இருமா. மீனா, இப்ப நீ குழந்தை இல்ல. அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு நல்லபடியா நடந்துக்க. துணை இல்லாம தனியா வெளியே எங்கேயும் போக கூடாது. ஆமாமா, நீ எங்க வெளியில போனாலும் இந்த கிழவியும் துணைக்கு கூட கூட்டிட்டு போ. வீட்டுல நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். உங்க மக மீனா பெரிய மனுஷி ஆயிடுச்சுமா. நல்ல நிறமா அழகா இருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது குண்டா இருந்துச்சா, இப்ப ஒடுசலா உங்கள மாதிரியே இருக்குமா. என்னங்க என்னங்க? என்னடா? நம்ம டூரிங் கொட்டாயில பாசமலர் படம் போட்டிருக்காங்க, போலாமா? அதுல எம்சிஆர் என்னமா நடிச்சிருக்காரு. ஐயோ, அது எம்சிஆர் இல்லரே, சிவாஜி கணேசன். என்னம்மா நீ உன் தாத்தா மாதிரி கோபமா வர்ற? சின்னவங்க தப்பு பண்ணா பெரியவங்க கிட்ட சொல்லலாம், பெரியவங்களே தப்பு பண்ணா யார்கிட்ட சொல்றது? இப்போ யார் என்ன தப்பு பண்ணாங்க? அம்மா ஏதாவது சொன்னாளா? ஒண்ணு சொல்லலையே, அதான் கோவம். என்னடி புதிர் போடுற? என்ன விஷயம் சொல்லு. நான் யாரு? என்னம்மா இது பெரிய பெரிய மகான்களுக்கே புரியாத விஷயம் நீ கேக்குற? என்ன ஏமாத்திட்டீங்க, எல்லாத்தையும் மறைச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும் நான் யாரோட பொண்ணு. நீ என் பொண்ணு, அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையா? பாருமா, இவ உன்னை பெறாதவளா இருந்தாலும் நீ 3 வயசு குழந்தையா இருந்ததுல இருந்து உன்னை சீராட்டி வளர்த்தவ. நான் நடந்தது சொல்லிடுறேன். ஸ்கூல்ல எனக்கு ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்துச்சு. போலீசர் தான் ஓடி போனவளுக்கு பிறந்தவளேன்னு சொன்னா. எனக்கு கோவம் வந்து பலார்னு அரைஞ்சிட்டேன். மத்தவங்க எல்லாம் விலக்கி விட்டு உண்மையை சொன்னாங்க. இத நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா நான் அடங்கி போயிருப்பேன். அதை உன்னை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன், அதான் சொல்லல. என் தப்புதாம்மா. அப்பா, அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. முதல்ல யார் கீழே போறான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஐயோ,
காயம் பலமா? இல்ல சின்ன காயம்தான். ஐயோ ரத்தம் வருது. யாரும் எனக்கு வைத்தியம் பார்க்க வேண்டாம். மீனா கட்டுப்பட்டுக்க. தேவையில்லை. மீனா யாரும் என்ன தொட வேண்டாம். வாங்கடி போலாம். தொடாத மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இவ குழந்தையா இருக்கும் போது தொட்டு தூக்கி வளர்க்காம போயிட்டே. எனக்கு இந்த தண்டனை வேணும். அம்மா 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 இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே பெத்த தாய்கிட்டயோ கட்டின புருஷன்கிட்டயோ என் உண்மை நிலைய சொல்றதுக்கு தாமா. நான் போனதோ திரும்பி வந்தது மட்டும் உங்களுக்கு தெரியும். இடையில நடந்தது நான் போன மறு நிமிஷமே என் தவற நான் உணர்ந்துகிட்டேம்மா. இதையெல்லாம் அப்பவே நான் ஏன் சொல்லலன்னு நீங்க கேட்கலாம். சொல்லி இருந்தா நிச்சயம் நீங்க மன்னிச்சிருப்பீங்க. அந்த மன்னிப்பை நான் விரும்பல. திரும்ப உங்க கூட வாழ சேர்ந்திருக்க எனக்கு எந்த யோகிதையும் இல்ல. உடலால நான் கலங்கப்படலைங்கிற ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு மனசால நான் கலங்கப்பட்டதையும் படித்தாண்டதையும் மறைக்க முடியுமா? இந்த தண்டனைய நானே விரும்பி ஏத்துக்கிட்டேம்மா. நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். இப்ப நான் இது சொல்றதுக்கு காரணம் வாழ்க்கையில உரிமையும் பங்கும் கேட்கறதுக்கு இல்லம்மா. காவல புண்ணியம் தேடிக்க, ஆத்மா சாந்தி அடைய, தண்டனைக்கு பிறகு விடுதலை கேட்கிறேம்மா. பொன்னி, என் மனசுக்குள்ள ஒரு குரல் ஒலிச்சுக்கிட்டே இருந்ததுமா. என் வயசுல பிறந்த மக தப்பு செஞ்சிருக்க மாட்டா, தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு. அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு நிம்மதி ஆயிடுச்சுமா. நான் சொன்னது உண்மைங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா என் ஆசை நியாயம்னு பட்டா ஒரு தடவை அவரை பார்த்து பேச எனக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தெரியாமா? கண்டிப்பா செய்யணுமா. மாப்பிள்ள உன்னை நிச்சயம் வந்து பாப்பாரு. அவர் மனசு எனக்கு நல்லா தெரியும். அம்மா சத்தியமா இந்த விஷயங்களை வேற யாருக்குமே அப்பா தங்கச்சிக்கு கூட சொல்ல வேண்டாம். சாவுக்கு பிறகும் என்ன பத்தி பேச்சுக்கள் தொடர வேண்டாம். சிலர் இதை நம்பலாம், சில பேர் நம்ப மறுக்கலாம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் நம்பினா போதும். நீங்க ரெண்டு பேரும் நம்பினா போதும். கூப்பிட்டீங்களாமே? ஏன் அழறீங்க?
என்ன விஷயம் சொல்லுங்க. தம்பி, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. அத்தை, நான் என்ன அந்நியனா? நீங்க எடுத்து வளர்த்த புள்ள. சும்மா சொல்லுங்க. தம்பி, இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டாலும் சரி, தப்புன்னு பட்டாலும் சரி, நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நான் பொன்னிய பார்த்தேன். தம்பி, பொன்னி வர சொன்னா மனசு கேக்கல, போய் பார்த்தேன். அவ சாக பழைக்க கிடக்குறா. தம்பி, அவ ஓடி போனது தப்புதான். ஆனா போன மறு நிமிஷமே தான் தப்ப உணர்ந்துட்டா. தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாளா. ஆனா சுந்தரம் தான் தடுத்து நிறுத்தி தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டு அந்த தோப்ப கொடுத்தாரா. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவ சன்னியாசி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. சாகிறதுக்கு முன்னால உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு என்கிட்ட கெஞ்சினா. அவ சொல்றது உண்மைன்னு எனக்கு பட்டதுனால உங்ககிட்ட சொன்னேன். நீங்க நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. அவளை போய் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். வருவாருமா, கவலைப்படாதீங்க, நிச்சயமா வருவாரு. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உன்னை ஏமா மன்னிக்கணும்? நீதான் தண்டனையை முழுக்க அனுபவிச்சுட்டு அத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. நீங்க நம்புறீங்களா? நம்பலன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். உடலால நான் எந்த களங்கப்படலைன்னாலும் மனசால நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டேன். அந்த துரோகத்துக்கு இந்த தண்டனை போதாதுங்க. இன்னும் 7 ஜென்மத்துக்கு நான் தண்டனை அனுபவிக்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தா பரிதாபமா இருக்கு, இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. க்ஷணச்சித்தோ க்ஷணபித்தோன்னு சொல்லுவாங்க. சபரத்தினால நீ ஒரு அருமையான அமைதியான வாழ்க்கை இழந்துட்ட. அதை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஆனா படி தாண்டாலும் உன் உடம்புல ஓடுற குடும்ப ரத்தம் உன்னை பத்தினியாவே வாழ வச்சிருச்சு.
இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதும் என் மனசுல ரொம்ப நாளா இருந்த ஒரு சுமை இறங்கிடுச்சு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தாங்க இவ்வளவு நாள் என் உயிரை நான் கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இது போதும் எனக்கு. இனிமே நான் நிம்மதியா உயிரை விடுவேன். ஒரு சின்ன சபலம் கூட பெண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிடுங்கிறதுக்கு உன் வாழ்க்கை ஒரு உதாரணம். இனிமே அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. காலம் ரொம்ப தூரம் கடந்து போச்சு. போகட்டுங்க, நான் அதுக்காக கவலைப்படல. இது எனக்கு வேண்டியதுதான். வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நானே தூர வீசிட்டேன். அது ஏன் தப்பு? நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்ச இந்த தண்டனை போதும்னு நீங்க நினைச்சா நான் இப்ப உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த பிச்சைய நீங்க எனக்கு தரணும். என்னது? நான் இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீங்க உரிமையோட செய்ய வேண்டிய சடங்கு இப்ப நான் பிச்சையா கேட்கிறேன். நான் செத்த பிறகு என் பணத்தை அனாதை பணமா விட்டுடாதீங்க. பொன்னி, நீ இனிமே அழவே கூடாது. நீ எவ்வளவு அழுதிருப்பேன்னு என்னால உணர முடியுது. மனப்பூர்வமா சொல்றேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ செஞ்ச தப்புன்னு நீயே எப்ப உணர்ந்தியோ அப்பவே ஆண்டவனும் உன்னை மன்னிச்சிட்ட. உன் கடைசி ஆசைய என்ன தடைகள் வந்தாலும் நான் நிறைவேற்றுவேன். என்னம்மா? கடைசியா உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அம்மா, 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 அம்மா. பாவம், புண்ணியவதி போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி காரியமெல்லாம் ஆகணுமே, இப்ப யார்கிட்ட போய் சொல்றது? விஸ்வநாத ஐயா கிட்ட போய் சொல்லுவோம். என்ன இருந்தாலும் பெத்தவர் இல்லையா, அவர் பார்த்துப்பாரு. வாங்க. சரி, கும்பிடுவாங்க. என்ன செங்கோடா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, உங்க மக பொன்னியம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. என் மக பொன்னி செத்து 15 வருஷம் ஆச்சு. இப்படி சொல்லிட்டா எப்படிங்க? காரியம் எல்லாம் யாருங்க பண்றது? அத பத்தி நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவளை கூட்டிட்டு போனானே சுந்தரம், அவங்கிட்ட போய் சொல்லுங்க. இல்ல ஊர் பஞ்சாயத்துல சொல்லுங்க. பொண்ணு எவ்வளவு நல்ல பண்ணி எனக்குத்தான் தெரியும். அவ படி தாண்டினாளை தவிர வேற எந்த ஒரு களங்கத்தையும் செய்யல. அந்த ஒரு தவறுக்காக
இத்தனை வருஷம் தனிமையில ஒரு துறவி மாதிரி வாழ்ந்துட்டு போயிட்டேன். இப்ப நான் வந்து அவளுக்கு காரியம் பண்ணுனா அதுவே அவளுக்கு தீராத களங்கமாயிடும். இத்தனை வருஷம் அவ வாழ்ந்த தவ வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். 14 வருஷங்களுக்கு முன்னால பஞ்சாயத்துல தீர்மானிச்சபடி பொன்னிய அநாத பணமா கருதி ஊர் வழக்கப்படி ஒரு அநாத பணத்தை அடக்கம் செய்ய என்ன முறையோ அதன்படி செய்ய பஞ்சாயத்து தீர்மானித்திருக்கிறது. பொன்னியை அடக்கம் செய்ய பஞ்சாயத்து தொழிலாளிக்கு உத்தரவிட்டு அதற்கான செலவுக்கு 36 ரூபாய் 50 பைசாவை பஞ்சாயத்து கொடுக்கிறது. தங்கச்சி, என்ன செங்கோடண்ணே? ஐயா இல்லையாம்மா? இல்ல, இன்னும் வரல. உங்க அக்கா பொன்னி இறந்துட்டாங்க. பஞ்சாயத்துல பொன்னியம்மாவை அநாத பொண்ணுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. பஞ்சாயத்து ஆளுங்க அவங்க உடலை அடக்கம் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. எங்க மனசு கேட்கல. நாளைக்கு என்கிட்ட ஏன்டா சொல்லலன்னு ஐயா கேட்க கூடாது பாருங்க. அதான் வந்தோம். வந்ததும் சொல்லிடுங்க. பொன்னி எப்போ சத்தா? 2 மணி நேரம் இருக்குங்க. நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பஞ்சாயத்துல அப்படியே முடிவு பண்ணாங்க? ஆமாங்க, நாங்க வர்றோம். மாப்பிள, எங்க போறீங்க? பொன்னியோட காரியத்தை செய்ய. இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் பொன்னிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என் வாக்கு நிறைவேற்றி ஆகணும். அப்படின்னா எனக்கு தெரியாம நீங்க பொண்ணைய பார்த்து பேசிருக்கீங்க, அப்படிதானே? ஒரே ஒரு முறை பார்த்தேன். உங்களுக்கும் எனக்கும் ஏன் இந்த குடும்பத்துக்கே மாறாத களங்கத்தை உண்டாக்குனவ அநாத பணமா தான் போகணும். நீங்க அவளுக்கு கொள்ளி வைக்க கூடாது. காமாட்சி, நல்லது கெட்டது தெரியாம ஆத்திரப்பட்டு பேசாதீங்க. நியாயமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனாலதான் மாப்பிள எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? மாமா, அவ செஞ்ச தப்பு எனக்கு தெரியும். அதுக்கு அவ அனுபவிச்ச தண்டனை எவ்வளவுங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். அந்த தண்டனை அவளுக்கு ரொம்ப அதிகம். அதுக்கு மேல அவளை தண்டிக்கிறது மனிதாபிமானம் இல்லாத செயல். மாப்பிள, என்னை மன்னிச்சிடுங்க. நெல்லு குமரா, என்ன பஞ்சாயத்து தலைவரே, தீர்மானம் தண்டனை இதெல்லாம் ஊருக்கு தானா? உங்க குடும்பத்துக்கு மட்டும் விதிவிலக்கா? என் மாப்பிளையா இருந்தாலும் பஞ்சாயத்து தீர்மானத்தை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவளுக்கு கொள்ளி வச்சா இவர் ஊருக்குள்ள வரக்கூடாது. நிலுங்க.
யாதாஸ்தம் விபரேதனா சர்வமங்கள மாங்கல்யே விவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னானி சுபகே ஜீவதரத சதம் தனம் தான்யம் வசும் பகுபுத்திரலாபம் சததம் சதம் சம்வத்சரம் தீர்க்கமாயுः சதபானம் பவதி சதாயுः புருஷः சதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி.